ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தெய்வாஸ் நலபாகம். இன்னைக்கு தெய்வாஸ் நலபாகத்துல வத்த குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாங்க. வத்த குழம்புன்னு சொன்னாவே எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். வத்த குழம்பு வச்சாவே எல்லாரும் இன்னும் கொஞ்சம் சாப்பாடு நம்ம சேர்த்து சாப்பிடுவோம். அந்த அளவுக்கு எல்லாருக்கும் ரொம்ப ஃபேவரட்டா இருக்கும். நாம இன்னைக்கு நம்ம ஹோட்டல்ல விசேஷ வீடுகள்ல எல்லாம் சாப்பிடுற அதே மாதிரி சுவையில இன்னைக்கு எப்படி நம்ம ஈஸியாவும் பர்ஃபெக்டாவும் வத்த குழம்பு செய்யறதுன்னு பார்க்கலாங்க. வத்த குழம்பு பண்றதுக்கு நான் ஒரு 3 தக்காளி எடுத்திருக்கேன், மீடியம் சைஸ் தக்காளி. இதை வந்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கேன். இதை நம்ம மிக்ஸி ஜார்ல சேர்த்தரலாம். எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. இது ஒரு நல்ல ஃபைன் பேஸ்டா அரைச்சி எடுத்துக்கலாங்க. இந்த அளவுக்கு நல்லா அரைச்சாச்சு. இப்போ இதை ஓரமா வச்சிடலாம். புளியை கரைச்சி எடுத்துக்கலாங்க. நான் ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே இந்த அளவுக்கு பெரிய எலுமிச்சம்பழம் சைஸ் அளவுக்கு புளியை தண்ணியில் நல்லா ஊற வச்சு கரைச்சி ஜூஸ் எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இதையும் ஓரமா வச்சிடலாம். குழம்பு பண்ணுறதுக்கு ஒரு கடாய் சூடு பண்ணிக்கோங்க. அதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க. வத்த குழம்புக்கு நல்லெண்ணெய் தான் சூப்பராக இருக்கும். இதுக்கு ஒரு 1/4 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க. அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்து பொரிய விட்டுருங்க. இல்லை அரை டீஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பும் அரை டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பும் சேர்த்துட்டு நல்லா செவக்க வறுக்க விட்டுருங்க. அடுப்பு சிம்ல வச்சுக்கோங்க. பருப்பு எதுவும் கரிஞ்சிடாது பார்த்துக்கோங்க. இப்போ நல்லா இந்த அளவுக்கு செவந்ததுக்கு அப்புறம் இதில் ஒரு கட்டி அளவுக்கு நல்லா பூண்டை உரிச்சு வச்சிருக்கேன். இது கூட ஒரு கொத்து கறிவேப்பிலை சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கிடலாம். பூண்டு நல்லா இந்த அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறம் 1 கப் அளவுக்கு சின்ன வெங்காயத்தை உரிச்சு வச்சிருக்கேன். இதையும் சேர்த்துக்கலாம். நான் வந்து இதை முழுசா தான் சேர்த்துக்க போறேன். நீங்க வந்து வேணும்னா இதை கட் பண்ணியும் சேர்த்துக்கலாம். முழுசா சேர்த்துக்கிட்டா இன்னும் டேஸ்ட் நல்லா இருக்கும். நீங்க விருப்பப்பட்டா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கி வரணும். நம்ம முழுசா சேர்த்துக்கறதுனால கொஞ்சம் வதங்கறதுக்கு டைம் ஆகும். சிம்ல வச்சு நல்லா வதக்கிக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வரணும். நல்லா வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருக்கிற தக்காளி உள்ள சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம தக்காளி கட் பண்ணி கூட சேர்த்துக்கலாம் இந்த இடத்துல. ஆனா இதுக்கு பதிலாக அரைச்சி சேர்த்துக்கிட்டோம்னா நம்மளுக்கு வத்த குழம்பு நல்ல கிரேவி இன்னும் கொஞ்சம் நல்லா திக்கா கிடைக்கும். டேஸ்ட்டும் நல்லா இருக்கும். இந்த அளவுக்கு நல்லா தக்காளி வதங்கி வரணும், சுருங்கி வதங்கி வரணும். அந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி நல்லா இந்த அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறம் இதுல நம்ம ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. இது கூட 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் மிளகாய் தூள் எடுத்திருக்கேன். நீங்க உங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இதுல 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் எடுத்திருக்கேன். மிளகாய் தூளை விட மல்லித்தூள் கொஞ்சம் அதிகமா சேர்த்துக்கோங்க. இதையும் உள்ள சேர்த்துட்டு நல்லா வதக்கிடுங்க இந்த எண்ணெயிலேயே. இந்த மசாலாலாம் சேர்த்துக்கும் போது அடுப்பு சிம்ல வச்சுக்கோங்க. மசாலா எதுவுமே கரிஞ்சிடாம அதுல சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. கரிஞ்சிச்சுன்னா அப்புறம் குழம்பு நல்லா இருக்காது, டேஸ்ட் மாறிடும். நல்லா இந்த அளவுக்கு வதக்கிக்கோங்க. இப்போ இது நம்ம கரைச்சி வச்சிருக்கிற புளி கரைசலை உள்ள சேர்த்திடலாம். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுருங்க. மசாலா கூட இந்த புளி கரைசல் சேர்த்து நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறம் இப்போ குழம்புக்கு தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா கொதிச்சு வெந்து வரும்போது நம்மளுக்கு எந்த அளவுக்கு கரெக்டா குழம்பு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம குழம்பு தண்ணியை அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ கலந்து விட்டுட்டு ஒரு மாதிரி ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறம் இதுல நம்ம வந்து பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா கலந்து விட்டுட்டு குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிக்கும் போது மூடி போட்டு நம்ம மூடி வச்சிடலாம். குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ மூடி போட்டு சிம்ல வச்சுக்கோங்க. ஒரு 7 to 8 நிமிஷம் நல்லா கொதிச்சு அந்த குழம்போட பச்சை வாசனையெல்லாம் போயிட்டு எண்ணெய் எல்லாம் நல்லா பிரிஞ்சு வரணும். அந்த அளவுக்கு நல்லா கொதிக்க வச்சிருங்க. இப்போ ஓப்பன் பண்ணிக்கலாம். ஒரு 7-8 நிமிஷத்துக்கு மேல ஆகுது. இப்போ நல்லா குழம்புலாம் கொதிச்சு எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ வந்து நம்ம கலந்து விட்டுக்கலாம். மூடி போட்டு நம்ம வேக வைக்கும் போது இடையில எடுத்து கலந்து விட்டுட்டே இருங்க, ஏன்னா அடி பிடிச்சிக்கும். இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறம் இப்போ இதுல நம்ம வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஒரு துண்டு வெல்லத்தை சேர்த்துக்கலாங்க. இப்போ இதுல நம்ம காரம், புளிப்பு, அந்த வத்தலோட கசப்பு எல்லாம் சேர்ந்து வரும்போது இது கூட இந்த ஒரு துண்டு நீங்க வெல்லம் சேர்த்துக்கும் போது இதெல்லாம் பேலன்ஸ் ஆகி டேஸ்ட்டை நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் இந்த வத்த குழம்புக்கு. திருப்பவும் மூடி போட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு மறுக்க வேக வச்சிருங்க, கொதிக்க வச்சிருங்க. இப்போ 2 நிமிஷம் ஆகுது. மறுக்க திருப்பி எடுத்து கலந்து விட்டுக்கலாம். அவ்வளவுதாங்க. இதுதான் நம்ம வத்த குழம்போட பேஸு. இதுல வந்து நம்ம விருப்பப்பட்ட வத்தல் நம்ம சேர்த்துக்கலாம். இந்த குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை எடுத்து நம்ம ஓரமா வச்சிடலாம். இப்போ ஒரு கரண்டியில ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதுல இருந்து சுண்ட வத்தல் நான் எடுத்திருக்கேன். நீங்க வந்து மணத்தக்காளி வத்தல் உங்களுக்கு எது விருப்பமோ சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா எண்ணெயில பொரிய விட்டுருங்க. வத்தல்லையுமே ஆல்ரெடி உப்பு இருக்கும், அதனால குழம்புலையும் பார்த்து சேர்த்துக்கோங்க. இதுல எதுவும் நம்ம உப்பு சேர்த்துக்க தேவையில்லை. இதெல்லாம் இந்த அளவுக்கு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறம் இதை நம்ம வத்த குழம்புல சேர்த்தரலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க.
அவ்வளோதாங்க, நம்ம சூப்பரான வத்த குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நம்ம ஹோட்டலில் விசேஷ வீடுகள்ல எல்லாம் சாப்பிட்ற மாதிரி அதே மாதிரி டேஸ்ட்டில் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம தெய்வாஸ் நலபாகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.